Hi students, welcome to Chennai IAS Academy. மாற்றம் டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் நம்பர் 3க்கான வேர் டு ஸ்டடி ரிலீஸ் பண்றோம். இதுல முக்கியமான ஒரு PDF இருக்குது. அத நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மாதிரி டெஸ்ட் 2 நல்லா எழுதி இருப்பீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே பார்த்திருந்தோம். டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் நம்பர் 2 படிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு டெஸ்ட் நம்பர் 3க்கான வேர் டு ஸ்டடி போட்டாச்சு. ஓகே, இன்னைக்கு ஈவினிங் நம்ம சொன்ன டெஸ்ட் நான் போன வீடியோல சொல்லிருந்தேன். டெஸ்ட் நம்பர் 1 பாதி பேர் ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு டெஸ்ட் வச்ச அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம சிலபஸ் என்ன பார்க்கலாமா? டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்த செப்டம்பர் 2 நடக்குது. ஓகேங்களா, சாட்டர்டே நடக்குது. 8th ஓகே, 7th ஃபுல் புக் எழுதிருப்பீங்க, ஓல்ட் அண்ட் நியூ எழுதிருப்பீங்க. இது 8th ஃபுல் புக். ஓகேங்களா, ஓல்ட் அண்ட் நியூ இருக்குது. பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸிகியூட்டிவ் பார்லிமெண்ட் தான் எழுதி முடிச்சிருப்பீங்க. இப்போ பாக்குறது வந்து எலெக்ஷன், ஜுடிஷியல், நீதிமன்றம், ரூல் ஆஃப் லா, இதெல்லாம் பார்க்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ற இதுல இருக்குது. அடுத்து கெமிஸ்ட்ரியில பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், இதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு போர்ஷன். அதாவது தட் மீன்ஸ் ஸ்கூல் புக்ல இல்ல கொஞ்சம். அதனால வந்து நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியலை ப்ரொவைட் பண்றேன். இது இந்த PDF ஓட இருக்குது, நான் கீழே காமிக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் ஏஜஸ். ஓகே, இந்த ஏஜஸ் வந்து தனியாவே ரெண்டு சேர்ந்து ஒரு क्वेश्चंस 75 100 25 क्वेश्चन மொத்தம் 200 क्वेश्चंस. ஓகேங்களா, ஓகே ஸ்டடி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன்ஸ், அதாவது எலெக்ஷன்ஸ், ஜுடிஷியரி, இந்த ரெண்டு அமைப்பும் இந்த ரெண்டு டாபிக்கும் ஸ்கூல் புக்ல எங்க நடக்க பாருங்க. 9th புக்ல 9th புக் யூனிட் நம்பர் 2 அலகு 2ல தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள் இருக்கும். இதுல அரசியல் கட்சிகளுடைய குவாலிஃபிகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது மாநில கட்சி ஆகிறதுக்கு என்ன அந்தஸ்து, தேசிய கட்சி ஆகிறதுக்கு என்ன அந்தஸ்து, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் சம்பந்தமா நோட்டா எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, விவி பேட்னா என்ன, ஃபுல் ஃபார்ம், இதெல்லாம் பேசிக்கா ரிப்பீட்டடா நிறைய கேள்வி கேட்டது. இதெல்லாம் அந்த ஸ்கூல் புக் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாலிட்டிக்கு கொஞ்சம் क्वेश्चन வந்து நீங்க நல்லா ரெஃபர் பண்றதுக்கு கொஞ்சம் டாபிக் புக்கை தாண்டி இருக்கும். ஓகே, அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா ரெஃபர் பண்றது லட்சுமிகாந்த் தாராளமா ரெஃபர் பண்ணிக்கோங்க. லட்சுமிகாந்த் ஒரு புக் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு. தமிழ் மீடியம் பசங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சு வெங்கடேசனுடைய புக் இருக்குது. அதை நீங்க கூட வந்து வாங்கி வந்து அதுல நீங்க கூட படிக்கலாம். அது டாபிக் வைஸ் வரிசையா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th புக்ல யூனிட் 2 அலகு 2ல ஸ்டேட், அதாவது மாநிலங்கள், அரசுகள் ஒரு அமைப்புல இருக்கும். தேர்தல், அரசியல் கட்சிகள், அடுத்த குழுக்கள். அடுத்து அலகு 5ல மக்களாட்சி. அடுத்து 11th வால்யூம் 2ல 10th யூனிட் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம், எலெக்ஷன் ரெப்ரசன்டேஷன், பொது கருத்து மற்றும் கட்சி முறை, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். அடுத்து 12th புக்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷியரி, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா, இந்தியன் ஜுடிஷியரி, அட்மினிஸ்ட்ரேஷன் மிஷனரி இன் இந்தியா, இந்தியாவின் நிர்வாக அமைப்புகள். ஓகேங்களா, 12th. அதுக்கப்புறம் வந்து அனெக்சர் 2ல ஹை கோர்ட்ஸ். ஓகேங்களா, இதே தான் அந்த இந்தியாவில் என்ன ஹை கோர்ட்ஸ் தான் இருக்குது, எப்போ உருவாக்கப்பட்டது, அது எங்க இருக்குது, எந்தெந்த மாநிலத்துக்கு, ரெண்டு மாநிலத்துக்கு பொதுவான ஹை கோர்ட் எங்க இருக்குது இருக்கும். ஓகே, அடுத்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சியர தலைப்புல லட்சுமிகாந்த் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம் டாபிக்கோட. அடுத்து பொது வாழ்வில் ஊழல், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ், அதாவது நம்மளுடைய இதை மாத்திக்கணும், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கணும். 12th காமர்ஸ் புக்ல ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. காமர்ஸ் புக் கிடைக்காதவங்க கூகுள்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து கரப்ஷன் மெசர்ஸ். ஓகேங்களா, தகவல் அறிவு உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமை சாசனம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த்லையும் 9th 8th புக்ல இருக்குது. ஓகே, அடுத்து கெமிஸ்ட்ரி தான் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் கொஞ்சம் புக்ல கிடையாது. ஓகேங்களா, நம்ம புக் மீன்ஸ் அந்த 6th to 10th ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதுவும் நம்ம வந்து டாபிக் ஓபனா எங்கேயும் கொடுக்கல. இப்ப அமிலம் காரணம் ஓபனா கொடுத்திருந்தாங்க. 8th சப் டாபிக்கா கொடுத்திருக்காங்க. அது யூனிட் நம்பர் 15ல அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு 8th புக்ல இருக்கும். ரெண்டுமே 8th தான். சரிங்களா, 8th புக்ல யூனிட் நம்பர் 15, அதாவது அலகு 15. அப்புறம் 21வது லெசன்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டிசைடை பத்தி, ஃபெர்டிலைசர் பத்தி கொஞ்சமா தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால இந்த யூனிட் மட்டும் படிப்பதற்காக நான் தனியாவே ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, ஆக்சுவலா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க பாருங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட புக்ஸ் 11th ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்குது. ஆக்சுவலா கூகுள்ல போய் பாருங்க. ஓகேங்களா, நம்ம டிஎன் புக்ஸ், எஸ்சிஆர்டி புக்ஸோட வெப்சைட்ல போய் பாருங்க, இந்த புக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த புக்கை நான் வந்து கீழே கொடுத்துருவேன், கீழே லிங்க்ல நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா, பாருங்க, நீங்க அங்க தேடி கூட படிக்க வேணாம், இதே இதுல நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அப்படியே சீக்வன்ஸா பார்க்க. ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல். சரிங்களா, இன்ட்ரோடக்ஷன் அப்படியே இந்த யூனிட் ஃபுல்லா இருக்கும். இது நீங்க பெட்ரோலியம், டீசல், இந்த சம்பந்தமா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பத்தி ரொம்ப டீடைலா இருக்கும். தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, தமிழ் மீடியம் புக்கும் கீழே தனியா கொடுத்துருக்கோம். யூனிட் ஒரே ஒரு யூனிட் தான், நீங்க இதுக்காக போயிட்டு புக்கை டவுன்லோட் பண்ண வேணாம், இது கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வேதியியல ஃபெர்டிலைசர், இந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு வந்து
குரூப் 2 மெயின்ஸ்ல தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது முக்கியமான சிலபஸ். அதனால நம்ம மெயின்ஸ் மெட்டீரியல்ல இது இருந்து நம்ம எடுத்துக்கலாம், ஃபேக்சுவல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதனால நம்ம மெயின்ஸ்ல நம்ம சார் நடத்துற பிபிடி ஓகே பிரசன்டேஷனை வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் இதுல வந்து கொடுத்துருக்கிறேன். இது ரொம்ப பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க. பைலிங்குலாவே இருக்குது ஓகேங்களா. பெஸ்டிசைட்னா என்ன, தாவரத்துடைய ஊட்டச்சத்துக்கள் என்ன, சரிங்களா, அடுத்து பிறகு பெரும் ஊட்ட தனிமங்கள்னா என்ன, ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். சார் மார்க் பண்ணது இருக்கும், அதை நீங்க படிச்சுக்கோங்க, சரிங்களா. அது அடிச்சிருக்குன்னு நினைச்சிடக்கூடாது ஓகேங்களா. இது எல்லாமே சார் மார்க் பண்ண டீச் பண்ணாம மார்க் பண்ணது, இது அடிச்சிருக்குன்னு நினைச்சிடாதீங்க, சரிங்களா. பாருங்க முக்கியமான பெருமை ஊட்ட தனிமங்களை இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாவே இருக்கும். அதுல இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், சரிங்களா. ரைட், ரிசல்ட் நல்லபடியா எழுதுங்க. நாளைக்கு நம்ம பாலிட்டிக்குரிய டிஸ்கஷன் வீடியோ, அடுத்தடுத்த டெஸ்ட் 2க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். டெஸ்ட் 3 சைடுல படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. தேங்க்யூ.